சடனாக ஒரு நாள் சொன்னாங்க, இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு நீங்கள் தான் பண்ணணும். சார் பண்ணி முடிச்சுட்டு இருங்க வரான்ட்டு 2 நிமிஷம் வரான்ட்டு போயிட்டு ஒய்ஃப்கிட்ட காட்டிட்டு தான் வந்துட்டார். அவரோட ஹேர் டென்சிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த கல்யாண போட்டோல பார்க்கும்போது பழைய பிரேம்ஜி சாரோட லுக் வந்துருந்தது. அது எப்படி ஆக்சுவலி கொண்டு வந்தீங்க? அந்த ஹேரோட அதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எத்தனை கோட்டிங் போச்சு, எவ்வளவு பெயிண்ட் அடிச்சீங்க, அப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி எவ்வளவு கோட்டிங் அவருக்கு மேக்கப் போட்டீங்க? மேக்கப்பே போடல. நார்மலா ஒரு கல்யாணத்துக்கு இந்த பிரைடல் மேக்கப்பு, இந்த ஸ்டைலிஸ்ட் எல்லாம் பண்ணணும்னாலே இப்போ வந்து நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது. நீங்க செலிபிரிட்டியோட கல்யாணத்துக்கே பண்ணிருக்கீங்க. என்ன பட்ஜெட் ஆச்சு? பட்ஜெட் சார் வந்து வெங்கட் பிரபு சாரும் வைபவ் சார் வந்து, டேய் உனக்கும் வேஸ்ட் ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன், போட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு செம்ம ஒரு ஹாப்பி, அது வேற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஒரு செகண்ட் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து கடைசி வரைக்கும் வெங்கட் பிரபு சார் கூட தான் இருந்தேன். நானே ஒரு செகண்ட் எமோஷனல் ஆகிட்டேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னா பிரேம்ஜி அவர்களுடைய கல்யாணத்தை தான் சொல்லலாம். காரணம் என்னலாம் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ல வந்து அவ்வளவு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க அவரோட கல்யாணத்துக்கு. அந்த அளவு எல்லாரையும் ஹாப்பி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த லுக்குமே வந்து எல்லாருமே பெருசா பேசினாங்க. ஸோ அந்த லுக்குக்கு காரணமானவர் தான் இன்னைக்கு என் கூட இருக்காரு. எஸ், செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கஜேந்திரன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் அவர் ஒர்க் பண்ணிருக்க படங்கள் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. நீங்களே பார்த்திருப்பீங்க. 90s கிட்ஸ் அவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க. அதுல அதிகமா வந்துட்டு இது பண்ணி இருந்தாங்க. முதல்ல இந்த ஒரு சான்ஸ் எப்படி வந்துச்சு? பிரேம்ஜி சார் கூட அவரோட மேரேஜ்க்கு ஸ்டைல் பண்ற சான்ஸ் இருக்கு. இந்த சான்ஸ் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் வைபவ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். வைபவ் சாருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஏன்னா வைபவ் சாருக்கு நான் கோட் படத்துல பர்சனலாக ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது பிரேம்ஜி சாருக்கு அன்னைக்கு ஷூட்டு சடனாக வந்து ஸ்டைலிஸ்ட் பண்ணணும்னு என்னை ரெஃபர் பண்ணாரு. பண்ணும்போது புதுசாக ஒரு லுக்கு பண்ணணும், பட் ஓல்டு கெட்டப் மாதிரி தான், பட் புதுசாக ஒரு லுக்கு பண்ணணும்னு சொல்லும்போது பண்ணலாம் சார் அப்படி சொல்லி ஹைதராபாத்தில் பண்ணேன். செம்ம ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. லுக்கும் பெருசாக எடுத்து கொடுத்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் பிரேம்ஜி சார் வந்து ரொம்ப பழக்கம் ஆகிட்டு, நான் அப்பயே கேட்டேன் சார் எப்போ சார் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் திடீர்னு சடனாக கல்யாணம் ஆகும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே. ஸோ அப்போ அவங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டாரா நீங்க தான் கண்டிப்பாக கல்யாணம்? அதுக்கப்புறம் ஒரு ஷெடியூல் அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் ஷூட் அப்போ வந்து என்னை கூப்பிடுவார், ஃபோன் பண்ணுவார், நாளைக்கு ஷூட் இருக்கு வந்துருங்க அப்படி கூப்பிட்டு சடனாக ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு நீங்கள் தான் பண்ணணும், வேறு யார்கிட்டும் கொடுக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் தான் பண்ணணும். சரி ஓகே சார் பண்ணிடலாம் சார், சூப்பராக பண்ணி கொடுத்துறேன் சார். சரி ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு. சரி சார், இப்போ அந்த பிரேம்ஜி சாரோட லுக் வந்து எவ்வளோ விபி சாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு? கோட் படத்தோட லுக் வந்து எந்த அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணா? ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண லுக் வந்து சொன்னார். நான் அதோட 200% கொடுத்தேன். ஸோ பிரேம் சார் பண்ணதெல்லாம் விஜய் சாரோட காம்பினேஷன் மட்டும்தான். ஓகே. ஸோ அவர் வந்து வெங்கட் பிரபு சார் சொல்லவே தெரியல, தம்பிக்கு ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவர் செம்ம கேரிங், தம்பினாவே கேரிங் தான். நான் பண்ணோன்னு செம்ம ஹாப்பி ஆகிட்டார். சூப்பராக தட்டி கொடுத்து செம்மையாக சந்தோஷப்பட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். செட்ல அந்த அவரோட லுக்குக்கு வேற யார்கிட்ட ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? தளபதி சாரே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு நம்ம லுக் பண்ணிட்டு வெளியே வரும்போது எல்லாருமே பார்த்து பிரேமா 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 அப்படிதான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்துருக்கு. அப்ப படத்துல அவரோட கெட்டப்பே வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஷூரா நல்லா இருக்கு. நைஸ். அண்ட் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ பிரேம்ஜி சாரோட கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு சில போட்டோஸ்ல எல்லாம் அவரோட ஹேர் டென்சிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த கல்யாண போட்டோல பார்க்கும்போது பழைய பிரேம்ஜி சாரோட லுக் வந்துருந்தது. அது எப்படி ஆக்சுவலி கொண்டு வந்தீங்க? அந்த ஹேரோட அதுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நார்மல் ஒர்க் தான், பட் அதை என்னோட டெக்னிக்ல நான் அதை பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்குள்ள ஒரு டெக்னிக் ஆக்சுவலி ஒருவேளை 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இந்த ஹேரை மறைக்கிறதுக்கு பல டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொமோஷனே பண்ணி கொடுத்துட்டேன் சார். அதாவது கண்டிப்பா நிறைய பேர் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அடுத்து எல்லாரும் சொன்னது அவரோட ஃபேஸோட விஷயம். அந்த இதுவுமே அப்படிதான். அவரோட ஃபேஸ் நார்மலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழைய போட்டோஸ்ல பார்க்கும்போது எல்லாருமே சொன்னாங்க, பிரேம்ஜி சார் ஒரு மாதிரி ஏஜ் லுக் தெரியறாரு, படத்துக்காகவா எதுக்காகன்னு தெரியலன்னு கமெண்ட்ஸே கூட பலது வந்திருக்கும். ஆனா இப்போ வந்து எப்பவுமே ஜாலியா பிரேம்ஜி சார் கீழே கமெண்ட் பண்ற மாதிரி எத்தனை கோட்டிங் போச்சு, எவ்வளவு பெயிண்ட் அடிச்சீங்க, அப்படியெல்லாம் வந்து கேட்கறாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி எவ்வளவு கோட்டிங் அவருக்கு மேக்கப் போட்டீங்க? மேக்கப்பே போடல.
பிரேம்ஜி சார் மேக்கப்பே மேக்கப்பே போடலையா? போடல. ஜஸ்ட் ஒரு டச் அப் மட்டும்தான். ஆ. அவர் மேக்கப் விரும்ப மாட்டார். அப்படியா? ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட அவர் மேக்கப் விரும்ப மாட்டார். ஜஸ்ட் ஒரு டச் அப் மட்டும்தான். ஸோ ஆ. மேக்கப் பெரிய விஷயம் இல்ல. பட் ஆனா அவர் பியர்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லா சால்ட் அண்ட் பெப்பர்ல தான் இருக்கும். ஆ. ஸோ அது மட்டும் அவரு என்னன்னா எனக்கு நானா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஓகே. நான் பிரேம்ஜியா இருந்தா போதும் ஆ. அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே புஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லைட்டா பிளாக் பண்ணி ஸோ கொஞ்சம் எங்க காட்டினாங்க. அப்ப அவருக்கு கோட்டிங் எல்லாம் கொடுக்கப்படல. போட்டிங்கலாம் எதுவுமே இல்ல. அவரா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். கடைசி வரைக்கும் நானா இருந்தா போதும். எனக்கு எதுவுமே புதுசா எதுவும் வேணான்ட்டாரு. ஓகே. பிரேம்ஜி சாரா இருக்கட்டும், வெங்கட் பிரபு சாரா இருக்கட்டும், வெளிய வந்து அவங்க மேல எப்பவுமே ஒரு இமேஜ் இருக்கும். ஆ அவங்கள வந்து நார்மலாவே ஒரு டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அந்த மாரி இல்லாம, ஜோவியலா பழகுற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் அவங்க டாக்குமே இருக்கும். ரியாலிட்டிலயுமே அப்படிதான் இருப்பாங்களா? இல்ல அந்த ஒரு ஸ்டெப் அஹெட்? அது ரியாலிட்டில இருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, இப்ப நான் பிரேம் சாருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரூம்ல எல்லாருமே வந்துட்டாங்க. ஆ. பிரேம் சாருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வைபவ் சார், ஜெய் சார், சிவா சார், வெங்கட் பிரபு சார், அவங்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ரூமுக்குள்ள. என்னால ஒர்க் பண்ணவே முடியல. சிரிச்சுட்டே இருக்கேன் நானு. ஓகே. அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். செம கேரிங்காவும் இருப்பாங்க. அவ்வளோ கேரிங்காவும் அவ்வளோ இருப்பாங்க. கேரிங். இது நல்லா இது பண்ணி விடு, இது பண்ணி விடு, கொஞ்சம் இது பண்ணி விடு, இது பண்ணி விடு. பயங்கர கேரிங்கா இருந்து எல்லாருமே ஒரு டீம் தான். அப்படி இருப்பாங்க. பயங்கரமா கிட்டத்தட்ட இருக்கும். சுந்தரா டிராவல்ஸ்ல மேக்கப் போடும்போது வடிவேலு சார், முரளி சார் மாரி. சரி, அந்த டாக்கும் வந்தது. அப்படியே கலாய்ச்சாங்க. அப்படி அதுவுமே வந்துச்சா? சிவா சார் அது பயங்கரமா சொல்லவே தேவையில்ல அவரு. பயங்கரமா கலாய்ச்சிட்டே இருப்பாரு. அதுவும் கலாய்ச்சாரு. அதையும் அப்படியே வச்சு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கடைசியில வந்து ஃபினிஷிங்ல வந்து எல்லாருமே என்னை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. "ஏய் சூப்பரா பண்ணியிருக்கடா. வேற லெவல்டா, வேற லெவல்டா. செதுக்கி இருக்குடா" அப்படின்னாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி அந்த லுக் பார்த்தோனே விபி சாரோட ரியாக்ஷன். ஏன்னா இப்போ கோட் படத்தோட லுக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டாரு. கல்யாணம் ஆக போகுது அவரோட தம்பிக்கு அப்படிங்கும்போது அந்த ஒரு எமோஷனா எப்படி இருந்தாரு? விபி சார் வந்து அந்த டைம் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தாரு. தம்பிக்கு பண்ற வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்து, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்து, "ஏய் செம்ம" அவரோட நல்லா இருக்கும் அவரு. ஆ "ஏய் செம்மையா செம்மடா" ஆ அப்படின்னு தட்டி குடுத்துட்டு, சூப்பரா" அப்படின்ட்டு ரெடியாக போயிட்டாரு. ரெடியா போயிட்டாரு. அவரு ரெடியா போயிட்டாரு. ரெடியாக போயிட்டாரு. சார் இப்போ அவர் வந்து பிரேம்ஜி சார் ஆக்சுவலி அந்த லுக் பார்த்துட்டு ஏதாவது சொன்னாரா? வைஃபை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அத பத்தி ஏதாவது டாக் வந்துச்சா? பிரேம் சாருக்கு பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சுட்டு, இருங்க வரேன்ட்டு 2 நிமிஷம் வரேன்ட்டு போயிட்டு, ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு தான் வந்துட்டாரு. ஓ! முன்னாடியே போய் காட்டிட்டு வந்துட்டாரு. காட்டிட்டு வந்துட்டார். அவங்க ஒய்ஃபும் வந்து பிரேம் சார் பிரேமா இருந்தாவே போதும் எனக்கு அப்படின்னு அவங்க அந்த ஆசை தான். ஓகே. அவங்க ஏதாவது உங்ககிட்ட கமெண்ட் சொன்னாங்களா? அத பார்த்து? அதுதான் அன்னைக்கு நான் வீட்ல தான் போய் ஹேர் கட்லாம் பண்ணேன். ஆ. அப்ப பண்ணும்போது அவங்க சொன்னாங்க வந்து, அவரா இருந்தா போதும். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. நான் சொன்னேன் 2, 3 ஐடியாலாம் சொன்னேன். ம். இந்த மாதிரி பேட்ச் வச்சுக்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா. எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு அவர் இருந்தா போதும் அப்படின்ட்டாங்க. செம்ம கியூட் கப்புள் 2 பேரும். 2 பேரும் செம கியூட். செம்ம கியூட். ஆனா வைபவ் சார் கூட உங்களோட டிராவல் கொஞ்சம் வேற மாரி இருந்திருக்க மாரி வைபவ் சார் தெரியாது. வந்து சொல்ல போனோம்னா அவர் அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு எனக்கு. ஓகே. அண்ணன் மாரி ஆயிட்டாரு. அண்ணன் தான் அவரு. ஸோ ஃபுல் சப்போர்ட் அவரு எனக்கு. ம். அன்னைக்கு பிரேம் பண்ண கல்யாணத்துக்கு நான் தான் பண்ணணும்னு இவரு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஓகே. அவரு தான் உங்கள ரெஃபரே பண்ணாரு. ஆமா சப்போர்ட் இவன் பண்ணுவான், நல்லா பண்ணுவான்னு என் மேல நம்பிக்கை வச்சு பண்ண குடுத்தா, ஒரு நம்பிக்கைய நான் காப்பாத்திட்டேன். அந்த ஒரு ரொம்ப தேங்க்ஸ் விஷயத்த சொல்லிக்கிறேன் வைபவ் சார். ஓகே. அந்த நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி நெறைய கமெண்ட்ஸுமே வந்து இந்த 90s கிட்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாரி பாசிட்டிவான நெறைய விஷயங்கள் வந்திருந்தாலும், ட்ரோல்ஸ் மாரிலாம் வருதுல்ல. அதெல்லாம் ஆக்சுவலி பிரேம்ஜி சார் எப்படி எடுத்துப்பாருன்னு நெனைக்கிறீங்க? நீங்க முதல்ல அந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டேன் இன்ஸ்டால. அது ஒரு மாரி போயிட்டுருக்கு. எல்லா மீடியா சேனலும் கேட்குறாங்க. நான் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் இல்லாம நான் இங்க குடுக்கக்கூடாது. நான் சார்கிட்ட கேட்குறேன். சார் இந்த மாரி கேட்குறாங்க, குடுக்கலாமா அப்படின்னு. ஏங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க குடுங்க. நானும் ஃபேமஸ் ஆகணும்ல. ஸோ அந்த மாரி ஜாலி டைப் அவரு. அவ்வளோ ஜாலியா அவ்வளோதான். இருந்துச்சு. நீங்க குடுங்க. தாராளமா குடுங்க. நானும் ஃபேமஸ் ஆகணும்ல. அது அந்த அந்த ஒரு விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஸோ செம்ம ஜாலி. எதையும் பெருசா மைண்ட்ல வச்சுக்க மாட்டாரு. எப்பவுமே சில். எப்பவுமே சில்லான ஆளு. எப்பவுமே சில் தான் அவரு. அவர மாரியே வேற பண்ணி அவர் காட்டுறீங்க. கூட இருந்தல்ல அதனால. அந்த வைப் அப்படி வைப் உங்களுக்கும் வந்துருச்சு. இல்லங்க நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா இதுதான் இப்படிதான் இருக்கணும் அவ்வளோதான். அந்த கேங்கே அப்படிதானே? ஏன்னா அந்த கேங்க சுத்தி தான் நீங்க அஃபிஷியலி டிராவல் பண்ணியிருப்பீங்க. அந்த கோட்லயுமே அந்த கேங் இருக்கிறத பார்க்கும்போது, அந்த கேங்கே அப்படிதானா? அவங்க கிட்ட இருக்க ஒரே விஷயம் சில் அவ்வளோதான். எத பத்தியும் சில். அவங்க அவ்வளோதான். எல்லாரும் மீட் பண்ணிட்டாங்கன்னா, சில் பண்ணணும் அவ்வளோதான். பெருசா எதையும் திங்க் பண்ண மாட்டாங்க. சில் பண்ணணும். ஜாலியா இருக்கணும் அவ்வளோதான். ஆமா. இப்ப நீங்க அந்த கல்யாணத்துல இருந்ததுனால கேட்கிறேன். அங்க எமோஷன்ஸ்ங்கிறது ஏதாவது வேற மாரி எமோஷனல் நானே ஒரு 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 செகண்ட் எமோஷனல் ஆயிட்டேன். ஆ. எப்படின்னா, ஆக்சுவலி நான் என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருந்தேன் மார்னிங்க்கு, ஈவினிங். பட் ஆனா மார்னிங் ஒர்க் முடிச்சுட்டு அவரோட எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெங்கட் பிரபு சாரும், வைபவ் சார் வந்து, "டேய் உனக்கும் வேஷ்டி ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். போட்டு வந்துரு.
அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு செம்ம ஒரு ஹாப்பி, அது வேற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு செகண்ட் வேஸ்ட் ஷர்ட் போட்டதுக்கப்புறம் ஏதோ நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி எனக்கு ஒரு அந்த ஃபீல் இடத்துல வந்து. ஃபீல் வந்து கடைசி வரைக்கும் வெங்கட் பிரபு சார் கூட தான் இருந்தேன். கல்யாணம் முடியிற முடியிற வரைக்கும். வரைக்கும் நிறைய வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்க, அவரோட பேக் என்கிட்ட தான் இருக்கும். வைபவ் சார் கூட தான் ஃபுல்லாக அவங்க கூட தான் இருந்தேன். அவங்களுடைய எங்கள் டிராவல் வீட்டு கல்யாணம் மாதிரி இருந்துட்டேன் நான். ஃபுல் டே அந்த Full day கல்யாணத்திலே இருந்துட்டேன். போயிருச்சு. செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதிரி அவங்களோட ரிலேட்டிவ் மாதிரி ஒரு ஃபீல். அதுதான் சொன்னேன், அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு வேஸ்ட் ஷர்ட் எடுத்து அவங்க கூட ஒரு ஜாயின் பண்ணதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன் நான். ரொம்ப வைபவ் சாருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ இந்த விஷயம். கண்டிப்பா இது மூலியமா எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எந்த அளவு அவங்க எல்லாரையும் ட்ரீட் பண்றாங்கங்கிறது. அங்க ஆக்சுவலி நார்மலாவே நம்ம வீட்டு கல்யாணம்னா அந்த ஒரு சில எமோஷன்ஸ் இருக்கும். தாலி கட்டும்போது யாரோ ஒருத்தரோட வீட்டு சைட்ல இருந்து அந்த ஒரு கண்ணீர் எல்லாம் வந்து இருக்கும். இந்த சைடு விபி சார் இருக்கோ இல்ல பிரேம்ஜி சார் இருக்கோ அதை உங்களால பார்க்க முடியுது ஆனந்த. தாலி கட்டும் போது அவ்வளோ எல்லாருமே அவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமா, பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது ஒரு கோரஸா சவுண்ட் விட்டு கிளாப்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஹாப்பி தான். செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. ஹாப்பி. ஸோ மொத்தத்துல நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி ஆயிட்டீங்க அவங்களோட. கண்டிப்பா ஃபேமிலி ஆயிட்டாங்க. நார்மலா ஒரு கல்யாணத்துக்கு இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த ஸ்டைலிஸ்ட் எல்லாம் பண்ணணும்னாலே இப்போ வந்து நிறைய பேக்கேஜஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது. நீங்க செலிபிரிட்டியோட கல்யாணத்துக்கே பண்ணிருக்கீங்க. என்ன பட்ஜெட் ஆச்சு? பட்ஜெட் அதான் சொல்லிட்டேன், எங்க வீட்டு கல்யாணம். நான் பட்ஜெட் சொல்ல முடியுமா? அவ்வளவுதான். ஓ ஃபேமிலி அப்படிங்கிறீங்க. அதனால அதாவது இதுதான் வந்து சூசகமா தப்பிக்கிறது. இல்ல நான் சொல்லிட்டேனே, எங்க வீட்டு கல்யாணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அதை பத்தி பேச முடியுமா? ஆக்சுவலி நான் இங்கேருந்து போனது வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஒர்க்கிங்காக போனேன். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் நான் வந்திருக்கேன். நான் ஒரு இது பார்த்தேன். அதாவது அவரோட நீங்க சொன்ன மாதிரி தளபதி சார் கிட்ட சைன் வாங்கி அவருடைய கார்டும் நீங்க கையில வச்சிருந்தீங்க. விட்டா தளபதிக்காக நீங்க எலெக்ஷன்லயே நிப்பீங்க போல இருக்கு. அந்த அளவு தீவிர அப்படிலாம் இல்லை. கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணோம்ல, ஸோ அவ்வளோதான். அப்புறம் அடுத்த படத்துலலாம் வாய்ப்பு கிடைக்காது. தளபதி எந்த லெவல் போறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா. ஸோ கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. கண்டிப்பா. அவரோட தீவிர ஃபேனா நீங்க? தீவிர ஃபேன் தான். ஆனா அந்த கார்டெல்லாம் வாங்கிட்டீங்க, உறுப்பினரெல்லாம் ஆயிட்டீங்க. அப்போ வந்து அவருடைய பாலிடிக்ஸ்க்கு வந்து நீங்க முழு சப்போர்ட் அதுக்கும் வந்து கொடுக்கறது. பாலிடிக்ஸ் அது வேற இல்லை, அதை பேச வேணாம் நம்ம. அது வேண்டாம். ஆமா. ஓகே. ஆனா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்களே, சைன் வாங்குறது ஒரு மெமரி. ஸோ அவரோட உறுப்பினர் காலையிலே ஒரு சைன் வாங்கினா ஒரு இன்னொரு பெரிய மெமரி இல்லை. ஸோ அதை வாங்கி வச்சாச்சு. அதனால அதை வாங்கி வச்சு அந்த டீமே நாங்கள் சொல்லப்போனால் அந்த கோட் ஒர்க் பண்ண ஷெட்யூல் இருக்க எல்லாருமே எல்லா பர்சனும் வாங்கினாங்க, சைன் வாங்கினாங்க. போட்டு கொடுத்தாரு எல்லாருக்குமே. அன்புடன் விஜய். அன்புடன் விஜய். அது ஒரு மெமரி தான் இல்லை சார்? நீங்கள் அவர் கிட்ட போன அந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கிட்ட போனாவே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சைன் பென் எடுத்து சைன் போட்டு கொடுத்து சூப்பராக அப்படின்னு அப்படியே அனுப்பிடுவாரு. நீங்க கோட் படத்துல வேற ஒர்க் பண்ணிருக்கீங்க. வைபவ் சாருக்கு ஸ்டைல் பண்ணியாச்சு, பிரேம்ஜி சாருக்கும் ஸ்டைல் பண்ணிருக்காரு. அதை பார்த்து விஜய் சாரும் சொல்லியிருக்காரு. விஜய் ஸ்டைலுக்கு அப்ப நீங்க தான் ஸ்டைல் பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு சொன்னவர். அதுதான் ஒரு விஷயம். இல்ல விஜய் சாருக்கு பாம்பே ஸ்டைலிஸ்ட் தான். அவர் ஆனா மீட் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவர் மார்னிங் வந்தாருனாவே ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோன்னு கண்டிப்பா ஒருத்தர் பார்த்தாரு, ஒருத்தர் மாதிரி பேசிட்டே இருப்பாரு. அவர் என்னை பார்த்தா ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் ப்ரோன்னு ஸோ பேச வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இது பார்க்கும்போது கோட் படத்துல தான் அவருடைய லுக்ஸ் வந்து ஒவ்வொரு போட்டோலையும் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நீங்க அந்த செட்லயே ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா படம் எப்படி உருவாயிட்டு இருக்கு? ஏதாவது எங்களுக்காக ஒரு அப்டேட் இருக்கா? கோட் அப்டேட் வந்து படம் நல்லா வந்திருக்குங்க. நானும் உங்களுக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். அவ்வளவுதான். படம் ஆனா நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. உங்களை மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விஜய் சாருக்கு நார்மலாவே இந்த ஒரு லுக்ல தான் அவர் எப்பவுமே ஹி லுக்ஸ் பிக்சர் பெர்ஃபெக்ட் இன் திஸ் மேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கிற ஒரு லுக்னா என்னது? எந்த படத்துல அந்த லுக்ல இருந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதை பத்தி சொல்லணும்னா லுக் மீன்ஸ் வந்து மாத்திட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஒரே லுக்ல இருந்தா நல்லா இருக்காது. ஸோ சேஞ்ச் இருந்துட்டே இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஹீரோவா பொறுத்த வரைக்கும் அவங்க சேஞ்ச் பண்ணி நார்மல் ஹியூமன் பீயிங்னா எப்பவுமே ஒரே லுக்ல தான் இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அது படத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறது தான். பட் பார்த்ததுல உங்களுக்கு பெஸ்ட் லுக் அப்படின்னு என்ன சொல்றீங்க? பார்த்ததுல பெஸ்ட் லுக் சொல்லணும்னா கோட் நல்லா இருக்கு. விஜய் சார் நல்லா எல்லாம் கோட். ஆமா. அதாவது சார் நம்ம எல்லார் மைண்ட்லயுமே ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, இவங்களுக்குன்னா ஃப்ரீயா கூட பண்ணுவேன். அந்த மாதிரி யாருக்காவது பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? இவங்களுக்கு கூப்பிட்டா ஜஸ்ட் கூப்பிட்டாலே நான் போய் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு யார் சொல்லுவீங்க? வைபவ் சார். வைபவ் சார் தான். ஆக்சுவலி வைபவ் சார் தான் எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. அவர் வைபவ் சார் சீரியஸாகவே என்னோட ஒர்க்கு வந்து அவர் ரொம்ப லைக் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் அவருக்கு வந்து கோட்லேயும் பயங்கரமான லுக் பண்ணியிருக்கேன் வைபவ் சார். ஆமாம், ஃபோட்டோ கூட. ஸோ அந்த லுக் நீங்கள் தான்? நான் தான் கிரியேட் பண்ணது. ரணமொழியும் நான் தான் நல்லா 2 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவருக்கு.
ஸோ ஒரு 5 இயர்ஸாக நான் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், வைபவ் சார் கிட்ட தான். நைஸ். அண்ட் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூ ஆர் லைக் நிறைய விஷயங்கள் பெட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் பெரிய கோலை நோக்கியும் நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும். கோட் படம் வந்தோடனே அதை பத்தியும் நம்ம நிறைய பேசலாம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.